அத்தை எதுக்கு திட்டிட்டு இருக்க? அவங்க கரெக்டா தானே கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் உன் கழுத்துல தாலியே ஏறல, அதுக்கப்புறம் தான் இந்த அத்தை நொத்தை எல்லாம். சும்மா இருமா. சித்தப்பா நீங்க சொல்லுங்க, அது என்ன ரகசியம் சொல்லுங்க சித்தப்பா. அது என்னன்னா தென்றல், என்னையவா உள்ள வைக்கிறீங்க? என்ன மீறி இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். அம்மா வணக்கம்மா. அம்மா வணக்கம்மா. என்ன வீரபாகு, உனக்கு வயிற்று வலின்னு கேள்விப்பட்ட, இப்ப பரவாயில்லையா? வயிற்று வலியா? யாருமா சொன்னது? இதோ லட்சுமி தான் சொன்னா. எனக்கு வயிற்று வலி நான் சொல்லி வச்சிருக்கீங்க. இருங்க, உங்களுக்கு நெஞ்சு வலியே வர வைக்கிறேன். என்ன வீரபாகு, அப்போ உனக்கு வயிற்று வலி இல்லையா? அம்மா அது ஆமாமா, எனக்கு வயிற்று வலிதாம்மா. இருந்தாலும் உங்க வீட்டு கல்யாணத்தை அட்டன் பண்ணாம இருக்க முடியுமா? அதான் 2 மாத்திரையை முழுகிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஓகே ஓகே. அம்மா, நான் ஒரு புது நம்பர்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணேம்மா. அந்த காலை யாரோ அட்டன் பண்ணிட்டு என்கிட்ட ரொம்ப ஏடா கூடமா பேசினாங்கம்மா. என்ன சொல்ற? ஏன் போன்ல உன்கிட்ட யாரு ஏடா கூடமா பேசுவாங்க? லக்ஷ்மி, என் போனை நீதானே வச்சுக்கிட்டு இருந்த, அப்போ நீதான் இவங்கிட்ட அப்படி பேசுனியா? ஐயா அம்மா, நான் எங்கம்மா பேசினேன்? ஐயோம்மா, நான் பேசலம்மா. உங்க போன் நாங்க சார்ஜ்ல போட்டிருந்தப்ப இவர் போன் பண்ணிருந்துப்பார் போல இருக்கு. அப்போ யாரோ எடுத்து திட்டி இருப்பாங்க போல இருக்கு. இன்னுமா என் போன் சார்ஜிங்ல இருக்கு? இந்நேரம் சார்ஜ் ஆயிருக்குமா? இதோ எடுத்துட்டு வந்தாங்க. வீரபாகு, இதுங்க 2 பேரும் இந்த கல்யாணத்துல எப்படி குழப்பத்தை உண்டு பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ எந்நேரமும் இதுங்க 2த்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. சரிங்கம்மா. சரி வீரபாகு, உனக்கு வயிற்று வலிக்குது இல்ல? மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட முடியாது. ஏதாவது பால் பிஸ்கட் இருந்தா ஏதாவது சாப்பிட்டுட்டு போ. என்னது, பால் பிஸ்கட்டா? ஐயோ, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுமா. நான் மட்டன் சிக்கனே சாப்பிட்டுக்கிறேன். ஏய், அப்போ உன் வயிற்று வலி? அது பரவாயில்லம்மா, நான் சமாளிச்சுக்கிறேம்மா. உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு நான் கல்யாண சாப்பாடு சாப்பிடாம போனா உங்களுக்கு மரியாதை இருக்காது இல்ல? அம்மா, டைனிங் இந்த பக்கம் தானே? ஆமா ஆமா, போ சாப்பிடு. சித்தப்பா அந்த ரகசியம் என்னன்னு சொல்லிட்டு போங்க சித்தப்பா. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. முதல்ல என் வயித்தை நிரப்பிக்கிறேன், அதுக்கப்புறம் என் மனசை திறந்து அந்த ரகசியத்தை கண்டிப்பா சொல்றேன். சித்தப்பா சித்தப்பா நில்லுங்க. தென்றல், ஏய், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? போன் பண்ண கூட எடுக்க மாட்டேங்கிற. எங்கதான் போயிருந்த? உன் பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக நான் ஒரு சூப்பரான ஐடியாவை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடைசியில அது சொதப்பலாயிடுச்சு. அப்படி என்ன ஐடியா அது? அது உன் தங்கச்சி நிலாவை கடத்திட்டா இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? அதனால நிலாவை கடத்துறதுக்காக ஒரு கோணியை ரெடி பண்ணி, அது நிலா ஹைட்டுக்கு கரெக்டா இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானே அதுக்குள்ள உட்கார்ந்து டெமோ பாத்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து யாரோ என்ன உள்ள வச்சு கட்டிட்டு போயிட்டாங்க. அநேகமா அது அந்த சூனியக்கார கிழவி ஆண்டாளோட வேலையாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல வேலை, என் மச்சான் சித்துதான் வந்து அப்புறம் என்ன காப்பாத்துனான். அந்த பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னு வையேன், உன் பிரச்சனை எப்பயோ சால்வ் ஆயிருக்கும். மூஞ்சி. ஏன் தென்றல் திட்டுற? உனக்காக தானே நான் இப்படி எல்லாம் யோசிச்சேன்.
அதுக்காக என் தங்கச்சியை கடத்துற அளவுக்கு போவியா? வேற என்ன பண்ணணும்ன்ற? என்கிட்ட ஒரு பெரிய ஆயுதமே இருக்கு. ஆயுதமா? என்ன ஆயுதம்? எங்க இருக்கு? என் சித்தப்பா வீரபாகு தான் அந்த ஆயுதமே. அந்த ஆளா? அந்த ஆளு சரியான கிராக் ஆச்சே. கிராக்கு தான். ஆனா அந்த கிராக்க வச்சுதான் என் தங்கச்சி வாழ்க்கையை நாம இப்ப காப்பாத்த போறோம். எப்படி? என் சித்தப்பா கிட்ட இந்த கல்யாண விஷயமா ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் அம்மாவும் நிலாவும் அவரை போலீஸ்ல மாட்டி விட்டு லாக்அப்ல உட்கார வச்சுட்டாங்க. ஆனா நானும் சாரதாத்தையும் ஒரு லாயரை வச்சு அவரை ஜாமீன்ல எடுத்து இங்க கூட்டிட்டு வந்துட்டோம். அப்புறம் என்ன? உன் சித்தப்பா கிட்ட அந்த ரகசியம் என்னன்னு கேட்ட வேண்டியதானே? இந்த சித்தப்பா அப்புறம் சொல்றேன்னு இழுத்துட்டு இருக்காரு. இங்க பாரு, நீதான் ஹெல்ப் பண்ணணும். அவர் போக்கிலேயே போய் அவர்கிட்ட இருந்து இந்த ரகசியத்தை எப்படியாவது வாங்கணும். முடியுமா? என்ன தென்றல் இப்படி கேட்டுப்புட்ட? அந்த ஆளுக்கு நான் யாருன்னு தெரியுமா? தெரியாது. இது போதுமே, இது போதும். அந்த ஆள்கிட்ட இருந்து அந்த ரகசியத்தை எப்படி கறக்குறேன்னு மட்டும் பாரு. ஆமா, இப்ப அந்த ஆளு எங்க இருக்காரு? இப்பதான் சாப்பிட போயிருக்காரு. ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஏய் சித்த, என்ன சொல்லு. இதையாவது உருப்படியா பண்ணுவியா? கண்டிப்பா நான் இதை பண்ணலனா என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிரு. கட் பண்ணிரு. கட் பண்ணிரு. கட் பண்ணிரு. என்ன அத்தாச்சி இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்து பயந்துட்டீங்களா? பயம் வரணும்ல. அங்கெல்லாம் யாரு? தம்பி தம்பி எதுவும் சொல்லிடாதீங்க தம்பி. நானே ஜெகஜால கில்லாடி, நீங்க ரெண்டு பேரும் என்னை விட கில்லாடியா இருப்பீங்க போல இருக்க. ஆத்தாளு மகளும் பக்காவா திட்டம் போட்டு என்ன லாக்கப்ல உட்கார வச்சுட்டீங்கல்ல. ஆஹா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். நான் இந்த ஜாதக ரகசியத்தை எல்லாரும் முன்னிலையிலும் தெரியப்படுத்தி இந்த கல்யாண மண்டபத்தை எப்படி கச்சேரி மண்டபமா மாத்துறேன்னு பாருங்க. தம்பி 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 அப்படிலாம் செஞ்சிடாதீங்க தம்பி. இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. இது பாருங்க, என்ன இருந்தாலும் நிலாவும் உங்களுக்கு பொண்ணு தானே. அவளுக்கு கிடைக்க போற நல்ல வாழ்க்கைய தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க தம்பி. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறா. இப்படி கெஞ்சிட்டா நாங்க உடனே மனசு இறங்கிடுவோமா? ப்ளீஸ் சித்தப்பா, எனக்கு கல்யாணம் நடந்தா நான் ஆண்டாள் பாட்டி வீட்டுக்கு மருமகள் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க கேக்குறப்பெல்லாம் நான் எப்படியாச்சும் ஆண்டாள் பாட்டியை ஏமாத்தி நீங்க கேக்குற பணத்தை நான் வாங்கி தரேன் சித்தப்பா. தயவு செஞ்சு என் ஜாதக ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க சித்தப்பா. உன் நடிப்பெல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்க. இங்க நான் இப்ப உன்கிட்ட பணம் வாங்குறதுக்காக வரல, உன்னை பழி வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன லாக்கப்ல உட்கார வச்சவ நீ, கல்யாணத்துக்கு அப்புறம் எவனாவது கூலிப்படையை சேர்ந்தவனை ஏற்பாடு பண்ணி என்ன நீ கொலையே செய்ய மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சித்தப்பா. உன்னையும் உன் அம்மாவையும் நான் இனிமே சாகுற வரைக்கும் நம்பவே மாட்டேன். உன் ஜாதக ரகசியத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி எப்ப ஆண்டாளம்மா கிட்ட சொல்லணும்னு எனக்கு மூடு வருதோ அப்பவே சொல்லிடுவேன். எனக்கு அந்த ரகசியத்தை இப்பவே ஆண்டாளம்மாட்ட சொல்லணும் போல இருக்கு. ஏன்னு கேக்குறீங்களா? அங்க பாருங்க அம்மா. ஒரு நிமிஷமா. தம்பி 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 நில்லுங்க தம்பி. என்ன? அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? அம்மா, அது என்னன்னா. தம்பி இருங்க தாச்சி, நான் சொல்லிடுறேன், என்ன தடுக்காதீங்க. என்ன தடுத்தீங்கன்னா நான் சொல்ல வந்ததை மறந்துடுவேன்ல. என்ன விஷயம்? அம்மா, அது என்னன்னா, அம்மா அது வந்துமா. வந்து போயின்னு இழுக்காம சீக்கிரமா என்னன்னு சொல்லி தொலை. அது இல்லம்மா, உங்க வீட்டு கல்யாண விருந்த சாப்பிட்டனா அருமையா இருந்துச்சுமா.
இப்படி ஒரு கல்யாண விருந்த இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லம்மா. உங்க விருந்த சாப்பிட்டதும் என் வயிற்று வெளியே பறந்து போயிருச்சுன்னா பாத்துக்கீங்களே, அந்த அளவுக்கு அருமையான சாப்பாடுமா. இந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட சொன்னா நீங்களும் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா அத்தாச்சி உங்ககிட்ட சொல்ல வேணான்னு தடுக்கிறாங்கம்மா. என்ன லக்ஷ்மி, வீரபாபு நல்ல விஷயத்தை தானே என்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அதையே சொல்ல விடாம தடுக்க நினைக்கிற? வேற எதுக்கு? நீங்க சந்தோஷப்படுறத அத்தாச்சி விரும்பல, அதான் என்ன சொல்ல விடாம தடுக்கிறாங்க. என்ன அத்தாச்சி, அப்படித்தானே? ஏன் தம்பி, என் அத்தாச்சிக்கு எவ்வளவு மோசமான புத்தி பாத்தீங்களாமா? நீங்க கொடுக்குற எல்லா வசதியையும் சந்தோஷமா அவங்க அனுபவிச்சுக்கணும். ஆனா அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட மனசை திறந்து சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்த கூடாது. அம்மா அப்படிலாம் இல்லம்மா. சே, வாய மூடு. இப்படி ஹை லெவல்ல ட்ரெஸ் பண்ணா மட்டும் பத்தாது, புத்தியும் அப்படி இருக்கணும். உன்னை எல்லாம் என் குடும்பத்துக்கு சம்மந்தி ஆக்குறேன் பாரு, என்ன சொல்லணும். இந்த ஆள் இங்கதான் இருக்கானா? ஏன் தம்பி எங்களை இப்படி பாடா படுத்துறீங்க? எல்லாம் ஒரு ஜாலிக்கு தான். ஆனா அந்த அம்மா கிட்ட நான் இப்ப அந்த ரகசியத்தை சொல்லலன்னு சந்தோஷப்படாதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியும் சொல்லிடுவேன். சித்தப்பா சித்தப்பா வேண்டாம் சித்தப்பா. இப்ப என்ன, உங்களுக்கு பணம் தானே வேணும்? உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளுங்க. நான் கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே ஆகாஷத்தான் கிட்ட கேட்டு ஏற்பாடு பண்ணி தரேன். வேணாமா? வேண்டவே வேணாம். நீங்க ரெண்டு பேரும் எனக்கு இப்படி பணத்தாசை காட்டி ஏமாத்திடுவீங்கன்னு நான் இன்னைக்கு தண்ணி கூட அடிக்காம வந்திருக்கேன். அதனால நீங்க எப்படி ஐஸ் வச்சாலும் நான் மயங்க மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்டாளம்மா கிட்ட அந்த ரகசியத்தை கண்டிப்பா தெரியப்படுத்தியே ஆவேன். அந்த ரகசியத்தை நான் எப்ப சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்னு தெரியாம நீங்க ரெண்டு பேரும் விடிய விடிய தவியா தவிக்கணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பா நான் சொல்லிடுவேன். சித்தப்பா வேண்டாம் சித்தப்பா ப்ளீஸ். தம்பி நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. இங்க பாருங்க தாச்சி, நீங்க எப்படி கெஞ்சினாலும் என் மனசு மாறாது. மரியாதையா கிளம்பி போயிருங்க. இல்ல இப்பவே எல்லாரையும் கூப்பிட்டு அந்த ரகசியம் என்னன்னு சொல்லிடுவேன். ஐயோ தம்பி தம்பி சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா சொல்லிடாதீங்க. அப்ப போங்க இங்க இருந்து. இந்த ஆள் இவங்கள மிரட்டுறத பார்த்தா நிச்சயம் தென்றல் சொன்ன மாதிரி இந்த ஆளு கிட்ட கல்யாண சம்பந்தமா ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. இந்த ஆள் கிட்ட இருந்த ரகசியத்தை எப்படி கறக்கிறது? கிளம்புங்க தம்பி. இப்பதானே இவன் வாயாலேயே சொன்னா இவனுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்குன்னு அதை வச்சே கறந்துட வேண்டியதுதான். கறந்துருவோம். ஐயோ, நாம இவ்வளவு நேரம் பாதுகாத்த நிலாவோட ஜாதக நோட்டு இவன் கையில மாட்டிக்கிச்சு. யார் இவன்? என்ன இவன் இந்த நோட்டை ஆந்த பாக்குற மாதிரி பாக்குறான்? ஒருவேளை இந்த ஆந்த கண்ணனுக்கு இந்த நோட்டு முக்கியமான நோட்டா இருக்குமோ? அப்ப இந்த நோட்டை குடுக்கிற மாதிரி இவனை நம்ம வழிக்கு கொண்டு வந்துட வேண்டியதுதான். சார், உங்க சட்டைக்குள்ள இருந்து இந்த நோட்டு கீழே விழுந்துருச்சு சார்.
நீங்க இத கவனிக்காம போய்கிட்டு இருக்கீங்க சார். இது ஒண்ணும் முக்கியமான நோட் இல்லையா சார்? அத கொடுங்க தம்பி, முக்கியமான நோட்டு தான். என்ன இப்படி புடுங்குறான்? ஆஹா, இந்த நோட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு தெரியாம அவனாவே நம்மள்ட்ட கொடுத்துட்டான். இவன் நம்மளோட கிறுக்கனா இருப்பான் போல இருக்கு. சார் என்ன சார், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டீங்களா? தேங்க்ஸ் தம்பி. ஏ சொத்தை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டீங்களா? அந்த சந்தோஷத்துல தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன். சாரி தம்பி. என்ன சார் நீங்க, நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்லாம்? நீங்களும் எனக்கு வேண்டப்பட்டவர் தான். என்ன தம்பி சொல்றீங்க? அப்ப உங்களுக்கு என்ன ஏற்கனவே தெரியுமா? நல்லா தெரியும் சார். நீங்க தெண்டலோட சித்தப்பா தானே? கரெக்ட் தம்பி. ஆமா, தெண்டல் எப்படி உங்களுக்கு தெரியும்? சார் நானும் தெண்டலும் ஒரே ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றோம் சார். என் பேரு சிறுத்தை. சிறுத்தையா? பேரே என் பேர் மாதிரி ரொம்ப கெத்தா இருக்கு தம்பி. சார் பேர் மட்டும் இல்ல சார், என் பிஹேவியரும் உங்கள மாதிரியே கெத்தா தான் இருக்கும். தம்பி நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கே புரியல. அந்த கணாயிரா வரேன். அது ஒண்ணு இல்ல சார், உங்கள மாதிரியே நானும் தாறுமாற சரக்கடிப்பேன் சார். சரக்கா? ஆமா சார், உங்கள நான் நிறைய தடவை பார்ல பாத்திருக்கேன் சார். அப்படியா தம்பி? ஆமா ஆமா, நேத்து கூட பார்த்தேன். கண்டராவியா இருந்துச்சு சார். மேல ரூம்ல சரக்கு வாங்கி ரெடியா வச்சிருக்கேன். அதுவும் ஃபாரின் சரக்கு. கம்பெனிக்கு ஆள் கிடைக்காம தனியா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்க கிடைச்சிட்டீங்க சார். சார் வாங்க சார், சரக்கு அடிச்சிட்டே பேசலாம். அது இல்ல தம்பி, காலையில வரைக்கும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதனால நான் இப்ப தண்ணி அடிக்கிற மூடுலயே இல்ல. என்ன சார் இப்படி சொல்றீங்க? உங்கள மாதிரி ஒரு சுத்தமான குடிகாரன் கூட சேர்ந்து தண்ணி அடிக்கணும்னு என் அடி மனசு பிராண்டுது சார், பிராண்டுது. சார் வாங்க லைட்டா அடிக்கலாம். இல்ல தம்பி வேணாம். சரிங்க சார், நீங்க என் கூட சரக்கெல்லாம் அடிக்க வேணாம். சும்மா என் கூட உட்கார்ந்து கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் குடிச்சுக்கிட்டு கம்பெனி கொடுத்தா மட்டும் போதும். அப்படியா தம்பி? சரி வாங்க. ஆனா நான் கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் குடிப்பேன். அது போதும் சார், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறீங்களா? எதை தம்பி? இல்ல சார், நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் பத்திரமா குடிக்கிறீங்களான்னு நான் பாத்துக்கிறேன் சார், நான் பாத்துக்கிறேன். இப்ப போலாமா? சரி சரி. வாடா அந்த கடா, வாங்க சார். பரவாயில்ல சிறுத்தை, எவன் கல்யாணத்துக்கு போனாலும் கூடவே சரக்கு கொண்டு போறது எவ்வளவு நல்லதா இருக்கு. இத வச்சே இந்த ஆந்த கண்ணகிட்ட எல்லா உண்மையையும் கறந்துட வேண்டியதுதான். Cheers. சாப்பிடுங்க. ஆகா ஆகா, ஊறுகாய்க்கும் ஃபாரின் சரக்குக்கும் காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்கு சார். அப்படியா தம்பி? ஆமா சார், சாப்பிடுங்க. உங்களுக்கு வாச்சது கூல் ட்ரிங்க்ஸ் தான். சார் வேணாம் தம்பி, நீங்க சாப்பிடுங்க. சரி சரி. ஆஹா, ஆஹா. சார் இந்த சரக்க ஒரே ஒரு தடவை டேஸ்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் வேற சரக்கு தொடவே மாட்டீங்க சார். அப்படி ஒரு இம்போர்ட்டட் சரக்கு சார். அப்படியா தம்பி? ஆமா சார். பாட்டில பாக்கும்போதே சும்மா பல 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 பலன் இருக்கு. எந்த நாட்டு சரக்கு தம்பி? இட்டாலியன் ரஷ்யன் பிராண்ட் சார். லைட்டா சாப்பிட்டா சும்மா தேன் மாதிரியே இருக்கும் சார். ஆனா போத வேற லெவல் சார். ஒரு பெக்கு அடிச்சாலே சும்மா 8 மணி நேரம் நின்னு பேசும்.
அப்படியா? அட ஆமா சார். ஆனா இத நாம அடிச்சா நாம தண்ணி அடிச்சிருக்கோன்ற விஷயம் நமக்கு மட்டும் தான் தெரியும். வேற எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னா பாத்துக்கங்களேன்.